ரொட்டி நல்லா முடிஞ்சுது பாருங்க. என்ன சொப்டாக வந்ததுன்னு பாருங்க. இது நல்லா சொப்டாக வந்தது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. பாருங்க எத்தனை இந்த சூப்பராக வந்தது. வணக்கம் எல்லோருக்கும். எப்படி சும்மா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா சும்மா இருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு புது காணொளி, அதாவது புதிய சாப்பாடு அதெல்லாம் வந்திருக்கேன். உங்களுக்கு வந்த சாப்பாடு பிடிக்கும் என்று நம்புகிறேன். வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா. இன்றைக்கு ஒரு ரொட்டி, வித்தியாசமான ரொட்டி தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் மா, அவிக்காத மா, கோதுமை, ரவை, அடுத்தது உப்பு, முக்கியமாக ஹேஃபை தேவை. ஹேஃபை வர பாலும் தண்ணியும் தேவைக்கேற்ப மாதிரி பாவிச்சுக்கொள்ளணும். இப்போ மாவை போடுவோம். இதுக்கு நான் மிஷினில் தான் அடிக்க போகிறேன். நீங்கள் கையாலையும் குழைக்கலாம், சுட்டாக வரும். அடுத்தது ரவை, உப்பு முக்கியம் தேவைக்கேற்ப. அடுத்தது சீனி போட்டுட்டு, அடுத்தது இந்த புளிக்கிறதுக்காக பேக்கிங் பவுடர். ஸோ இந்த ஹேஃபை, பேக்கிங் பவுடரில் ஹேஃபை என்னென்னு சொல்கிற தமிழில், புளிக்கிறதுக்கு போடுறது தான் அப்பச்சூடா. ஸோ ஓகே, இதெல்லாம் போட்டுட்டு இதை அப்படி கையால் கிளறி விட்டுட்டு இனி தண்ணி, பால் எல்லாம் போட்டு அடிப்போமா. வேறு மிஷினில் அடிக்க விட்டுருக்கேன். இல்லை அடிக்காம பார்ப்பேன். நீங்கள் பால் விட்டுட்டு தண்ணி பார்த்து விடுங்க. அவ்வளோதான். பாருங்க, பால் விட்டு அடித்தேன். நான் கொஞ்சம் தண்ணி காணாது, இனி நான் தண்ணி கொஞ்சம் விடப்போகிறேன். அளவாக பார்த்து விடுவோம். பாருங்க, நல்லா அடிபட்டுட்டுது. இனி இப்படி இந்த பதத்தில் இறக்கினா சரி. பாருங்க, முடிஞ்சுது. இனி நான் இது உருட்டி வைக்கப்போம். வேறு அதோட வட்டர் எடுத்து உருக்கி வச்சுக்கேன். இதுக்கு ரவையும் இடைக்கிடா போடணும். அதுக்காக ரவையும் எடுத்து வச்சுக்கேன். நல்லா ரெண்டு போட்டு பட்டமாக உருட்டி கொஞ்ச நேரம் வைப்போம். அளவு இதான் இப்படி உருட்டி இதில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தால் சுடச்சேன். உருட்டி போட்டு பார்ப்போம். எல்லாத்தையும் உருட்டி பாருங்க, நான் உருட்டிட்டேன். இதுக்கு இந்த தட்டில் தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் மூடி இருக்க வட்டம் பூசி போட்டு இது அப்படியே பாருங்க, இந்த உருண்டையாக உருட்டி போட்டு வச்சுட்டு எடுத்து பார்ப்போம். இதுக்கு மேலேயும் வட்டரை பூசி போட்டு கொஞ்சம் பொங்குறதுக்காக விடுவோம். இதுக்கு எண்ணெய் வைக்கல, வட்டம் மட்டும்தான். பாருங்க, இப்படி மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தால் எடுத்து சொல்லுவோமா. பாருங்க, நல்லா பொங்கி வந்துட்டுது. இப்போ இது ஒவ்வொன்றா எடுத்து இப்படி வட்டரில் தொட்டிலாம் வட்டரில் தொட்டு கீழே மா போட்டுக்கேன். வட்டரில் தொட்டு இப்படி தப்பிட்டு நல்லபடியாக நல்லா பொங்கிடாத்தான் இந்த தப்புறாக்கு சுகமாக கிடக்கும். என்ன சாப்பாடு நாங்கள் வீட்டை செய்து சாப்பிட்றது தான் ஆரோக்கியம். நாங்கள் என்ன விருப்பமோ எங்களுக்கு தெரிஞ்ச சாப்பாடுகள் வீட்டை செய்து சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஆரோக்கியமான சாப்பாடு, உடம்புக்கு நல்லா கெடுதல் இல்லை. நாங்கள் கூடுதலாக வீட்டை செய்து சாப்பிடுவோம். இப்போ லீவில் வெளியில் ஏதாவது போனோம்னா ரெஸ்டாரண்ட்டுகளில் சாப்பிடுவோம்.
நாங்கள் இதுக்கு பட்டர் போட்டுட்டு இப்போ நான் என்ன செய்யப்படுறேன், கொஞ்சம் ரவா தூவி விடப்போம். கொஞ்சம் அந்த கடிவடைக்கு நல்லா இருக்கும். இதை அப்படியே என்ன செய்யணுமெண்டா அப்படி மடிக்கும். அதுக்கும் மேலே பட்டர் பூசுவோம். இப்படி மடிச்சிட்டு இல்லை மடிச்சிட்டு பட்டர் பூசி போட்டு இது அப்படியே ஒரு சைட்டாக வைப்போம். எல்லாத்தையும் இப்படி செய்து போட்டு பார்ப்போமா. இது ரெண்டாவது. இது ரெண்டாவது தப்புறேன். இதில் வட்டரை பூசி போட்டு திருப்பியும் கொஞ்சம் ரவா போட்டுட்டு திருப்பி மடித்து போட்டு நல்லா புராசு வச்சு செய்தால் தான் நல்லா. இது அப்படியே மடித்து இதில் வட்டரை பூச்சி போட்டு இதில் கொஞ்சம் வைப்போம். எல்லாம் தப்பி போட்டு பார்ப்போம். ரொட்டி நான் சின்ன தப்பி இப்படி மூடி வச்சிக்க. நான் இதை கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 நிமிஷம் விட்டுட்டு ரொட்டியை நீ அப்படியே தப்பி அடுப்பில் போடுறது தான் சட்டிக்குள்ளே. பாருங்க, இனி தப்பி நான் சட்டிக்குள்ளே போட. இப்போ ஒரு 5-10 நிமிஷம் தப்பி விட்டுட்டு வெண்டச்சு அதுங்க நல்லா இதாக வந்துட்டு நீங்கள் அப்படியே சட்டிக்க போட்டுட்டு எடுக்கிறது. பாருங்க, நான் தோசைக்கல்லில் தான் ரொட்டி சுடுறேன். உங்களுக்கு ரொட்டி மேக்கர் இருந்தாலும் அதில் போட்டு எடுக்கலாம். நான் இதில் தான் சுடுறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் வட்டம் பூசு. நான் ஒரு கொஞ்சம் எண்ணெய் கூடி பாவிக்கலை, எல்லாம் ஃபுல்லாக வட்டமில் தான் செய்கிறேன். திருப்பி காட்டுறேன். ரொட்டி நல்லா சொத்தாக இருக்கணும். வட்டம் வந்து ரொட்டி டேஸ்டாக இருக்கும். உடம்புக்கு பெருசாக என்ன மாதிரி கெடுதல் இல்லைத்தானே நல்லா. ரொட்டி நல்லா பொங்கி கொண்டு வருதாங்க. நல்லா சுட்டாக திருப்பி விட்டுட்டு நல்லா டேஸ்ட்டும். இந்த பாலில் தானே குழைச்சது, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கையாலே மடிக்கலாம். நான் மிஷினால் தான் மடிச்சினேன். நீங்கள் கையால் நல்லா வடிவாக குழைச்சிங்கன்னா நல்லா பொங்கி ரெண்டு வரும். மிஷிலால் அடிக்கிறது சுவமண்டக்காய் தான் நம்ம மிஷிலால் அடிக்கிறது. நீங்கள் கையாலே மடிக்கலாம். இது வந்து முடிஞ்சுது. இனி மற்றதை சுட்டு எடுப்போம். எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு பார்ப்போமா. பாருங்க, ரொட்டி முடிஞ்சுது. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் இதை பார்த்து செய்து பாருங்கோ, செய்து சாப்பிட்டு பாருங்கோ. நல்லா வந்தது, நல்லா டேஸ்ட்டாக வந்தது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ. நன்றி. இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.